காங்கிரஸ் எந்தெந்த தொகுதியில் போட்டி? தனித்தொகுதி கணக்கால் தொகுதி பங்கீட்டில் இழுபறியா? திமுக கூட்டணியில் பெரும்பாலான கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை முடித்து போட்டியிடும் தொகுதிகளும் இறுதி செய்யப்பட்டுள்ளது. ஆனால் கூட்டணியில் பிரதான கட்சியான காங்கிரசுக்கு இன்னும் தொகுதிகள் இறுதியாகவில்லை. ஏன் இந்த இழுபறி? சென்ற முறையை விட குறைந்த தொகுதிகளை காங்கிரசுக்கு ஒதுக்க திமுக திட்டமிட்டது. ஆனால் அதிகபட்சமாக 2 இலக்க தொகுதிகளை ஒதுக்க கோரியது காங்கிரஸ். இந்த நிலையில் 10 தொகுதிகளை காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கி இருக்கிறது திமுக. எந்தெந்த இடம் என்னும் உத்தேச பட்டியலும் திமுகவிடம் வழங்கப்பட்டிருக்கிறது. கடந்த முறை திருவள்ளூர் தனித்தொகுதி, ஆரணி, திருச்சி, கரூர், சிவகங்கை, கிருஷ்ணகிரி, விருதுநகர், கன்னியாகுமரி, தேனி, புதுச்சேரி ஆகிய தொகுதிகளில் போட்டியிட்டிருந்தது. ஆனால் இம்முறை கரூர் தொகுதியை திமுக ஒதுக்காமல் அவர்களை வைத்துக்கொள்ள திட்டமிட்டதாக சொல்லப்படுகிறது. மேலும் திருச்சியை மதிமுக கட்சிக்கு ஒதுக்க திட்டமிட்டிருக்கிறது திமுக. எனவே அந்த தொகுதி காங்கிரஸ் கட்சிக்கு கிடைக்குமா என்பது சந்தேகம்தான். இருப்பினும் மதிமுகவுக்கு இன்னும் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியாகாமல் இருப்பதால் திருச்சி மீது சிறு நம்பிக்கையில் இருக்கிறது காங்கிரஸ். தவிர கடந்த முறை ஒரு தனித்தொகுதியில் மட்டுமே காங்கிரஸ் போட்டியிட்ட நிலையில் இம்முறை காஞ்சிபுரம், தென்காசி என 2 தொகுதிகளை கூடுதலாக கேட்டு 3 தனித்தொகுதியை கோரியிருக்கிறது காங்கிரஸ். அதில் 2ஐயாவது ஒதுக்கவும் கோரியிருக்கிறது. மேலும் கடலூர், மயிலாடுதுறை, திண்டுக்கல் தொகுதியை கூடுதலாக காங்கிரஸ் புதிதாக கேட்டிருந்தது. ஆனால் திண்டுக்கல் தொகுதியை சிபிஎம் கட்சிக்கு வழங்கி இருக்கிறது திமுக. எனவே அதுவும் கிடைக்காத சூழல்தான் காங்கிரசுக்கு இருக்கிறது. எனினும் கடந்த முறை போட்டியிட்ட தொகுதிகளில் சில தொகுதிகளை தர திமுக ஒப்புக்கொண்டதாக தகவல்கள் சொல்லப்படுகின்றன. மேலும் மயிலாடுதுறை, தென்காசி தனித்தொகுதி, கடலூர் தொகுதியை காங்கிரசுக்கு ஒதுக்க ஒப்புதல் வழங்கி இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் தொகுதி பட்டியலை டெல்லி தலைமைக்கு அனுப்பியதாகவும் விரைவில் காங்கிரஸ் போட்டியிடும் தொகுதிகள் குறித்து அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியாகலாம் என சொல்லப்படுகிறது.